வணக்கம். என் பெயர் அமுதா. நான் தேமதுர தமிழோசை வகுப்பில் இணைந்து நிரஞ்சனுடன் தமிழ் பயணம் செய்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேமதுர தமிழோசை வகுப்பில் திருக்குறள் தொடங்கி நாலடியார், மூதுரை, கொன்றைவேந்தன், நல்வழி, சிற்றிலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை என பல இலக்கியங்களை பார்த்தோம். அவையடக்கம் என்ற தலைப்பில் கம்பர் கூறியிருப்பார்: ஓசை பெற்று உயர் பார்க்கடலுற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசுயில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று. அதாவது, ஒரு பெரிய கடலை பூனை நக்கியே தீர்த்துவிட வேண்டும் என்று ஆசை கொண்டதைப் போல ராமனின் கதை கூற நான் ஆசை கொண்டேன் என்பது பொருள். அதை போலத்தான் நானும் என் வகுப்பு தோழி கவிதாவும் தமிழ் கடல் முழுவதையும் குடித்துவிட வேண்டும் என்ற தாகம் ஏற்பட்டதற்கு காரணம் இந்த வகுப்பு என்றே கூறலாம். தமிழ் ஒரு கற்பனை கடல், தமிழ் இலக்கியங்கள் ஒரு கற்பனை கடல் என்றே கூற ஆசை விளைகிறது. என்றாலும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதுவும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் என்று சிலப்பதிகாரத்தில் பார்த்ததை போல அறத்தை போதிப்பது தமிழ் என்று கூறலாம். அதைத்தான் பாரதியாரும் அறமிதென்றும் மரமிதென்றும் யான் அருகிலாத போது தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா என்று பாடியிருப்பார். எது சரி எது தவறு என்ற குழப்பத்தில் நாம் இருக்கும்போது நமக்கான தெளிவை நல்குவது தமிழ் இலக்கியங்கள் என்றே கூறலாம். பல காலங்களாக தமிழ் கற்கும் ஆர்வம் இருந்தபோதும் சிறந்த ஆசிரியர் இல்லையே என்ற குறை இருந்தது. அது இப்போது தீர்ந்தது என்றே கூறலாம். நிரஞ்சன் ஒரு சிறந்த ஆசிரியர். தமிழ் மேல் தீராத ஆர்வம் கொண்டுள்ள நிரஞ்சனின் பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள். இந்த வகுப்பை திறம்பட நிர்வகித்து வரும் லதா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி. வணக்கம்.